ஹாய் கைஸ், வெல்கம் டு சிஃபா ட்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பீனட் வச்சு குர்குரே எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு பச்சை வேர்க்கடலை ஒரு கப்பு, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு 3 விசில் கரெக்டாக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஏர் போனதுக்கப்புறம் விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த வேர்க்கடலை எந்த அளவுக்கு வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கலாம். நல்லா மையாக வெந்துருச்சு. அமுக்கி பாருங்கள். இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்குனா வலுவலுன்னு இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் நம்ம மீடியம் சைஸில் வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு, இந்த மாதிரி பவுலில் மாற்றினதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கங்க. ரொம்ப ஊற்றிட வேணாம், ரொம்ப லைட்டாக. அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு தேவையான அளவு போட்டுக்குருவோம். ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. தேவைப்பட்டால் மறுபடியும் அரிசி மாவு கலந்துக்கங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல், தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சோன்னு அதோட அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த நம்ம காராச்சவு போடுவோம்ல, அந்த அளவுக்கு நம்ம மாவோட பதம் இருக்கணும். இப்போ நல்லா வந்துருச்சு. இதோட ஒரு 2-3 கருவேப்பிலையை வெட்டி போடுறேன். இதில் புதினா மல்லி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட புதினா மல்லி இல்லாதனால நான் வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சீரகம் கொஞ்சோன்னு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சோன்னு பெருங்காயம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு கவர் எடுத்துக்கிறணும். நம்ம அந்த பால் கவரு இல்லாட்டி பிளாஸ்டிக் கவரு ஏதாச்சும் ஒரு கவர் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை அதுக்குள்ளே வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த கவரை ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த டம்ளருக்குள்ளே அந்த கவரை வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த கோன் ரெடி பண்ணுற மாதிரி இந்த மாவை நம்ம அந்த கவருக்குள்ளே போட்டு கார்னரில் நல்லா எந்த அளவுக்கு நம்மளால் கை பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாவை எல்லாத்தையும் உள்ளே வச்சு அந்த கவரை நல்லா சுருட்டி கோன் மாதிரி வச்சுட்டு கார்னரில் கட் பண்ணி நம்ம காராச்சவு எப்படி இது பண்ணுவோமோ அது மாதிரி இதை சிசரை வச்சு நம்ம கட் பண்ணி நம்ம எண்ணெயில் விட போகிறோம். ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், அந்த இதை நம்ம ஸ்க்யூஸ் பண்ணும்போது கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணோம்னா அதுக்கு எந்த சைஸ் நம்மளுக்கு வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது ஒரே ஈவனாக வரும். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த குர்குரே கார்ன் அந்த மாதிரி அதே ஷேப்பில் வரும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லாட்டி அது தண்ணியாக இருக்கிற மாதிரி எல்லாமே பிங்கிள் ஆயிரும். எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் போடும்போது தான் நல்லா வரும். இல்லாட்டி எண்ணெயோடு நீங்கள் இப்போ கைவிட்டு கிளறும்போது தனித்தனியாக இல்லாமல் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வெயிட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மொறுன்னு கோல்டன் ப்ரௌன் வரட்டும். இதை நம்ம இது மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது நல்ல வீட்டில் செஞ்சு கொடுக்குறது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.